மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 21. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் தன் மகனை இயேசுவின் சீடர்களிடம் கொண்டு வருகிறார். அந்த சிறுவன் தீயிலும் நெருப்பிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுகின்றான் என்று சொல்லி அந்த சிறுவனிடம் இருக்கிற பேயை விரட்டுமாறு சீடர்களிடம் கேட்கின்றார். சீடர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த பேயை விரட்டி விடுகிறார். அந்த சிறுவனுக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை கொடுக்கிறார். இது எப்படி நிகழ்ந்தது? எப்படி இயேசுவால் செய்ய முடிந்தது? இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அதனால் பேயை விரட்ட முடிந்தது. அற்புத காரியங்கள் செய்ய முடிந்தது. ஆச்சரிய காரியங்கள் செய்ய முடிந்தது. சீடர்கள் உபவாசம் இருக்கவில்லை, ஜெபம் செய்யவில்லை, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, தூக்கத்திற்கு இடம் கொடுத்தார்கள், சோர்வுக்கு இடம் கொடுத்தார்கள். அதனால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்கள் குடும்ப நபர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது உபவாச ஜெபம். வாரத்திற்கு 1 முறை, வாரத்திற்கு 2 முறை, வாரத்திற்கு 3 முறை, இப்படி உபவாசம் இருந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறும். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதத்தை பெறும். விவிலியத்திலே பார்க்கிறோம், மோசே 40 நாட்கள் 40 பகலும் இரவும் உபவாசம் இருந்தார். எஸ்தர் என்கின்ற ராணி உபவாசம் இருந்து ஜெபித்ததால் தன் மக்களை காப்பாற்ற முடிந்தது. யூத மக்களை அவர் காப்பாற்றினார். உபவாசம் இருந்து யூதித்து உபவாசம் இருந்து ஜெபித்தார். புனித பவுலடியார் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்விலும் உபவாசம் இருப்போம். இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு உபவாசம் இருப்போம். தீய ஆவி நம்மை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு விலக, சாபங்கள் விலக, தரித்திரங்கள் விலக உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.